seventh webinar series of Dr. Varghese Kurian's birth centenary year celebration. So today we have a very eminent speaker with us to talk about the summer management in dairy animals, and Dr. Chandrasekhar is from the roots of agriculture and dairy farming as a background, veterinarian by education, and animal feed additive marketer by profession with about 12 years of experience in farming practices and feed additives. So we IDA Tamil Nadu chapter is proud to introduce Dr. Chandrasekhar from Kemin Industries to present the today's webinar. Thank you, Dr. Chandrasekhar sir. Now we officially hand over this floor to you. Thank you, sir. Thank you. So நான் தமிழ்லயே போயிடலாங்களா இல்லை இங்கிலீஷ்? சார் ரெண்டுமே கம்பைன் பண்ணியே போயிடலாம் சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் நைஸ் அண்ட் வெரி brief interesting introduction. In fact, what I like here to be a part of this group or this presentation is basically I'm a farmer myself, right? In fact, a dairy farmer having about 15-20 animals, a small dairy farmer. But by profession, I'm a marketer. But what I'm doing as a background or my family work is the dairy farming. I don't do any marketing of the produce which I'm producing at my farm. That's a better part of the other side, right? Having had that introduction, see here, this is how the life going on in the recent past, right? Wherever you go, close your nose, close your mouth, or it's like mask and temperature check in a common place where you enter in a public gathering, right? So this next 30 to 40 minutes of our discussion, from this temperature to, will move to this temperature, right? Just instrument is different and the surrounding environment is different. நம்மளே temperature check பண்ணிக்கிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிற இடத்துல இருந்து animal stress, summer stress on cattle or dairy animals அப்படின்னு இந்த மாதிரி ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தப்போ அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா அது, அப்படி ஒரு எக்ஸைட்டிங்கான மெசேஜ் இதுல என்ன இருக்கு? பீயிங் எ டெய்ரி ஃபார்மர், என்னோட அப்பா கிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து அனிமல் ஹஸ்பண்டரி ஃபீல்ட்ல இருக்காங்களோ அவங்கள்ட்ட, சில பேர் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் டெய்ரி ஃபார்மிங் இருப்பாங்க, அவங்கள பேசும்போது ஒரு ஃபேர் ஐடியா ஆஃப் நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு. சம்மர்னா வந்து அனிமலுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், சின்ன விஷயங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு. எவ்வளவு சிவியரான ப்ராப்ளம் அது, பார்த்துக்கலாம் அது என்ன ஆகும், என்ன பால் குறையுமா, அவ்வளவுதான், பெரிய நஷ்டம் கிடையாது, இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு தாட் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைச்சது. எஸ், தெரிஞ்சிருக்கு நமக்கு, பட் ஆர்கனைஸ்டா தெரியல. எஃபோர்ட் எடுக்கணும்னு தெரியுது, ஆனா என்ன மாதிரி எஃபோர்ட் ஆர்கனைஸ்டா போடணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் தேவைன்னு தோணுச்சு. ரெண்டாவது, என்ன மாதிரியான எஃபோர்ட் போட்டா நமக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஆர் டிபிக்கல் எக்கனாமிக்ஸ் ஆர் பிசினஸ் ஆஸ்பெக்ட் வந்து இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு எனக்கு. இன்னொன்னு, இன்னைக்கு இந்த குரூப் நம்ம இருக்கவங்க டெய்ரி ஐடிஏ டிஎன் சாப்டர் ஆர் டிபிக்கல் டெய்ரி ப்ரொடக்ஷன் நம்ம ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ப்ராடரா சொல்லணும் அப்படின்னா ஒரு 75-80% ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் கம்மிங் ஃப்ரம் டிபிக்கலி பேக்யார்ட் டெய்ரி ஃபார்மிங்னு சொல்லலாம். பேக்யார்ட் டெய்ரி ஃபார்மிங் அப்படின்னா ஸ்ட்ரக்சர், டிபிக்கலி ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைஸ்டு ஃபார்ம் கிடையாது. இந்த மாதிரி தான் நீங்க 10 அனிமல் வச்சிருந்தாலும் 20 அனிமல் வச்சிருந்தாலும் ஒரு ஆர்கனைஸ்டு டெய்ரி ஃபார்மிங். ஓகே, டிபிக்கலி திஸ் ஹவு த கவ் ஹேஸ் டு பி ஃபெட், கான்சென்ட்ரேட் ஃபீட், ரஃபேஜ், ஃபாரேஜ் அண்ட் சைலேஜ், இல்லை டிஎம்ஆர் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கான்னு பார்த்தா வந்து we have to go a long way. There's the other side, after milk production, it's a very organized industry at this point of time. So
அந்த ஒரு பேக்யார்ட் 70% ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன் கம்மிங் ஃப்ரம் தோஸ் பிளேசஸ். ஈவன் நம்ம இங்க வந்து டிஃப்ரெண்ட் மில்க் கலெக்ஷன் டெய்ரிஸ், டிஃப்ரெண்ட் கார்பரேட் டெய்ரிஸ் பார்ட்டிசிபேஷன், கார்பரேட் டெய்ரிஸ்ல வந்து இருக்கவங்க வந்து பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கும்போது அவங்க ஃபேஸ் பண்ற பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா டிபிக்கலி இந்த மாதிரி பேக்யார்ட் டெய்ரி ஃபார்மிங்ஸ் யாருக்கெல்லாம் ஒரு 10 அனிமல்ஸ் 15 அனிமல்ஸ் 20 அனிமல்ஸ் இருக்கு, இல்லை அதை விட கம்மியா இந்த நாலேஜ் எடுத்துட்டு போறதுக்கு இந்த ஒரு ஃபோரம் ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஃபோரமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட எடுத்தது இந்த டாபிக்ங்க. ஸோ இட்ஸ் லிட்டில் லென்த்தி பேக்ரவுண்ட், பட் ஐ ஃபெல்ட் இட்ஸ் ஒர்த்வைல் டு ஹேவ் தட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஹியர் பிஃபோர் வி கோ டு த ஆக்சுவல் சப்ஜெக்ட். Actual subject is just a refreshing your knowledge and pinpointing the emphasis of certain parts of management and nutrition. The last 10 to 12 years, in the last 2-3 years, when there is a huge fluctuation on raw material prices. Soybean, 70 rupees. 6 months back, 35 rupees. Same, different grains and raw materials. It எங்க போயிட்டு இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி? Milk production cost versus selling price. Can we do marketing on every aspect of milk production, every place milk production by the farmer itself? நிறைய கொஸ்டின்ஸ். இஸ் இட் ப்ராஃபிட்டபிள் ஆர் வயபிள்? கண்டிப்பா நம்ம ஆர்கனைஸ்டா பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்டபிள் தான் என்ன ஒரு விஷயம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்களேன், மேபி கீழே வந்து இட்ஸ் லிட்டில் பிஸி ஸ்லைட், கீழே ஹேசியா இருக்கலாம். என்னோட பர்பஸ் வந்து அந்த டைட்டில் மட்டும் தான் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு. இந்த ஆர்டிகல் கம்ப்ளீட்டா படிச்சோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா, the last 10,000 years how much amount of food the world has produced for human population and other living animals. Last 10,000 years, the same amount of food that we need to produce in another 30-35 years. கற்பனை பண்ண முடியுதுங்களா? கடந்த 10,000 வருஷத்துல எவ்வளவு உணவு அந்த உலகம் உற்பத்தி பண்ணிச்சோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபுட், அதே அளவான உணவு வந்து அடுத்த 30-35 வருஷத்துல ப்ரொடியூஸ் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் லேண்ட் குறைஞ்சிட்டே போகுது. Agriculture resources getting challenged. People also a resource we can say for agriculture. அதுவும் peopleோட availability getting challenged. Mechanization coming in. Are we fit for mechanization? Are we adaptable at this point of time for mechanization? நிறைய questions, நிறைய unanswered questions. சிம்பிளா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, yes, as long as human is there on the earth, food will be there. இன்னைக்கு country like India, food requirement அப்படின்றது not a big challenge. Yes, there are people starving for food, definitely, but malnutrition அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து wide spoken subject in India. Protein malnutrition வந்து quite common. Protein malnutrition, 1 in 8, so roughly about 12% of the children under the age of 8 facing the malnutrition. அதே மாதிரி உலகத்துல மால்நியூட்ரிஷன் ஃபேஸ் பண்ற 8 குழந்தைங்கள ஒரு குழந்தை வந்து கம்மிங் ஃப்ரம் இந்தியா. இந்த பேக்ரவுண்ட் வச்சு பார்க்கும்போது மில்க், மீட், எக் இதுதான் வந்து பிரைமரி சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் சப்ளிமெண்டா இருக்கும் ஹியூமன் பாப்புலேஷனுக்கு. நான் மில்க் ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் வெஜிடேரியன் டயட் இல்லையா, அதனால வந்து மில்க் கன்சம்ஷன் ஒரு சேலஞ்சே கிடையாது. அதர் பார்ட் அனிமல் புரோட்டீன் எக்கோ மீட்டோ வந்து still it's challenge. People don't consider as a vegetarian or there are a lot of constraints on consuming meat. அதான் அந்த ஏரியாவுக்கு போக வேண்டாம். ஸோ மில்க் எல்லாத்தையோட அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு பேலன்ஸ்டு ஃபுட், ப்ரோட்டீன் ஃபுட் அண்ட் கம்பேர்ட் டு டிபிக்கல் வெஜிடபிள் சோர்சஸ் விட பெட்டர் நியூட்ரிட்டிவ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம அந்த ஏரியாக்குள்ள டீட்டெயில் டிஸ்கஷனுக்கு போகல. அப்படி ஒரு தேவை இந்த ஹியூமன் பாப்புலேஷனுக்கு வேர்ல்டுக்கு இருக்கும்போது, ஹியூமன் பாப்புலேஷனுக்கு த அமௌண்ட் ஆஃப் ஃபுட் தட் வி நீட் டு ஃபீட் அண்ட் த அனிமல் ப்ரோட்டீன் லைக் மில்க், மீட் அண்ட் எக் பொட்டன்ஷியல் சோர்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில் இந்த ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வேர் வி ஆர் ஹிட்டிங் அப்படின்னா த எஃபிஷியன்சி ஆஃப் ப்ரொடியூசிங் திஸ் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். எஃபிஷியன்சி ஆஃப் ப்ரொடியூசிங் திஸ் அப்படின்னா என்ன? ஓகே, நான் 20 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், இப்போ நம்ம மாடு 30 லிட்டர் 40 லிட்டர் 45 லிட்டர் 50 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணது, இது எஃபிஷியன்சி கிடையாதா? எஸ், டெஃபினெட்லி எஃபிஷியன்சி தாங்க. பட் வாட் காஸ்ட் தே ஆர் ப்ரொடியூசிங்? தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற செலவு பண்றோமா அந்த மாட்டுக்கு? அதை கெட்டிங் பெஸ்ட் அவுட் ஆஃப் த அனிமல், ப்ரொவைடிங் த பெஸ்ட் பாசிபிள் திங் டு த அனிமல். அதுதான் வந்து எஃபிஷியன்சி.
இன்னைக்கு வந்து we are best in world milk production, the first in world milk. How efficient we are per animal milk productivity அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது we have scope to improve இல்லைங்களா? இது வந்து மறக்கப்பட முடியாத ஒரு உண்மை. தப்பு கிடையாது. நம்ம கண்ட்ரி சிஸ்டம், பாப்புலேஷன், டைப் ஆஃப் அனிமல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது everything will have its own challenges and opportunities. So with that positive note, challenges கண்டிப்பா இருக்கும் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் லாங்கர் டேர்ம் ஆர் ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது we need to focus on efficiency of our production அப்படின்றது வந்து ஒரு மெசேஜ் அங்கே வைக்கணும். இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஷன் சம்மர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டெய்ரி அனிமல்ஸ். கோடை காலத்துல வந்து என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும் டெய்ரி அனிமல்ஸ் பராமரிப்புல எதுக்காக அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சது அப்படின்றனால ஐ வுட் லைக் டு ஸ்கிப் திஸ். என்ன பர்பஸ் இந்த டிஸ்கஷனோட பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் இருக்க ஒரு நம்பரை பாருங்க. இந்த இந்த நம்பர், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குமே இருந்தது அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். இது மினிமம் அப்ராக்சிமேட்லி பொட்டன்ஷியல் எக்கனாமிக் இம்பேக்ட் பெர் அனிமல் இன் ஒன் சம்மர் சீசன். ஒரு சைக்கிள்னு சொல்லலாம், ஒரு ப்ரொடக்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். பிரைமரி இம்பேக்ட் கம்மிங் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் லாசஸ். சம்மர்ல வந்து மில்க் கலெக்ஷன் சென்டர்ல வந்து காமனா இது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம். கவர்மெண்ட் சொல்லுவாங்க, சார் பால் டெஸ்ட் வரலைங்க, பால் குறைஞ்சி போச்சுங்க. இந்த மாதிரி ஒரு காமனான விஷயம். சம்மர்னா இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்செப்டன்ஸ் நமக்கு தெரியுது அது இருக்குன்னு சொல்லிட்டு, பட் அது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்செப்டன்ஸ். அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே மில்க் குறைஞ்சு போச்சு, மில்க் குவாலிட்டி குறைஞ்சு போச்சு. அதுக்கும் வந்து நம்ம ஃபீட் அண்ட் நியூட்ரிஷன் கொடுத்துட்டே தான் இருக்கோம், எந்த மாற்றமும் பண்ணல. அதுக்கான லேபர் அண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். இன்ஃபேக்ட் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ரஃப்லி ஒரு 4-5 வெட்டனரியன்ஸ்ல பேசிட்டு இருக்கும்போது, இந்த டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு பின்னாடி சராசரியா ஒரு மினிமம் ஒரு 500 ரூபாயில வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 வரைக்கும் செலவு ஆயிருது ஒரு முறை சம்மர்ல ஏற்படுற ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா. ஏன்னா நம்ம ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் தானே ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும். அரௌண்ட் 1000 rupees ஆவரேஜா. ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் வந்து மல்டிபிள் வேஸ்ல. இங்க இந்த பால் இருந்திருந்தா, பாலுக்கு தரமா இருந்திருந்தா, தரமான நல்ல தரம், ஹை குவாலிட்டி, ஹைஎஸ்ட், ஹை ஃபேட், ஹை ப்ரோட்டீன் அந்த மாதிரி இருந்திருந்தா பெட்டர் ரிட்டர்னை பார்த்துருக்க முடியும். மில்க் குவான்டிட்டியில ரிட்டர்னை பார்த்துருக்க முடியும். தென் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ரீப்ரொடக்டிவ் சேலஞ்சஸ் அதை அவாய்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். இது எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது மினிமம் அபவுட் 5000 to 6000 rupees பெர் சைக்கிள் இம்பாக்ட் வந்து இருக்கு ஒரு அனிமல்ல. டக்கு நீங்க 6000 ரூபாய் மில்க் ரேட் மேல போட்டோ 200 லிட்டர் மில்க் லாஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க வேண்டாம். இட்ஸ் நாட் அலோன் மில்க். ஸோ மில்க் yield அரௌண்ட் 0.75 to 1.5 liter impact ஃபார் அபவுட் 45 to 60 days. அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். இதில் நம்ம ஃபீட் ப்ரொடியூசராக இருந்தோம் அப்படின்னா ஃபீடோட பிராண்ட் வேல்யூ, ரைட்டுங்களா? தட்ஸ் பிக்கஸ்ட் இம்பாக்ட், ஃபீடோட பிராண்ட் வேல்யூ அப்படின்றது. ஸோ இந்த மணியை வந்து how we can minimize this loss. I can't say that we can save entire 6000 rupees. Certain things not in our control. How can we minimize this potential loss? How can we get best out of this, right? In the areas. In the discussion of stakeholders, as per our understanding, farm managers and milk processing units and the colleagues, industry colleagues, veterinarians, and typically nutritionists. Stakeholders, almost these 4 stakeholders plays a vital role saving those 5000 to 6000 rupees per animal. சரிங்களா? In the discussion on the one promise I can make at this point of time, as minimum as possible scientific information, as minimum as possible, and if at all if it has, I would like to skip for the benefit of this, because mostly I prefer to take it as a commercial and very layman point of view. So that I felt that being a farmer and that அது வந்து ஈஸியா எடுத்துட்டு போக முடியும் நம்மளால கீழே அப்படின்றதுக்காக. 3 challenges. We'll see challenges in 3 different aspects. We'll see the root cause 3 different aspects. So only once we understand ஏன் இந்த சேலஞ்ச் எதனால வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா then approach is much simple. 3 challenges, 3 causes and 3 approaches. அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம். எதனாலங்க சம்மர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாலால தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பாலால ப்ராப்ளம் சொல்றேன் அப்படின்னா இந்த அனிமல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா?
ரைட் சைடு இருக்கிற அனிமல் பாருங்க, லாட் ஆஃப் சயின்டிபிக் பேப்பர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம டெசி பிரீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து சம்மர்ல மில்க் ஈல்டு பெருசா குறையிறது கிடையாது. பெருசா குறைக்கிறதுனா வெரி இன்சிக்னிஃபிகன்ட். அது வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். அவ்வளவு கம்மியா தான் மில்க் ஈல்டு சேலஞ்ச் இருக்கு. மில்க் குவாலிட்டியில வந்து எந்த சேஞ்சுமே வரல அப்படின்றாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, சேஞ்சஸ் வரல, எஸ்என்எஃப்ஓ ஃபேட்டோ புரோட்டீனோ குறையல, ஸ்டெடியா இருக்கு அப்படின்ட்டு. ரீப்ரொடக்டிவ் சேலஞ்சஸும் பெருசா கிடையாது, இம்யூன் சேலஞ்சஸும் பெருசா கிடையாது. நான் அதுக்காக வந்து நம்ம டெசிபர்ட்ஸ் டிபெண்டா இருக்க முடியாது இல்லையா, ஏன்னா மில்க் ஈல்டு இட்ஸ் கமர்ஷியல் டெய்ரி ஃபார்மிங். ஸோ வென் வி மூவ் டு டெக்னாலஜி, ஆட்டோமேட்டிக்கலி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் போது ஜெனட்டிக்கலி எந்த அனிமல் எடுத்துக்கிட்டாலும், ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், ஜெனட்டிக்கலி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் போது அதர் சைட் ஆப்போசிட் ரேட் ஆட்டோமேட்டிக்காக கெட்டிங். ஸோ ஹை ஈல்டர்ஸ்ல தான், ஹை ஈல்டர் அண்ட் மேபி பிகர் அனிமல், அதில் தான் வந்து இந்த சம்மர் சேலஞ்சஸ்லாம் வெரி ஹை. ஸோ ஹை மில்க் ஈல்ட் அண்ட் பிகர் த கவ் அண்ட் மேபி பெட்டர் த ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம், ஹெச்எஃப் ஆர் ஜெர்சி ஆர் ஹைபிரிட் ஆர் பியூர் பிரிட் ஆர் கிராஸ் பிரிட், அதில் தான் வந்து challenges அதிகமாக இருக்கு. பட் தட்ஸ் a way of life in dairy farming. We have to face it and work. You can't go back to the disease breeds, which we can't fulfill the dietary or protein requirement of the human population. Forget about the world for our own population. Yeah, சரிங்களா? ஓகே. ஸோ டெம்பரேச்சர் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஐயா. டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ், சம்மர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் டிசம்பர் ஜனவரி தவிர பெரும்பாலான மாதங்கள் வந்து டெம்பரேச்சர் இருக்கும். இந்த சார்ட் படி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஒரு 30 டிகிரி செல்சியஸுக்கு மேல, 28 டிகிரி செல்சியஸ், 28, 27க்கு மேல, ஒரு 40% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிக்கு மேல கிராஸ் ஆச்சு அப்படின்னாவே மைல்டு ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆயிருது. அப்படி மைல்டு ஸ்ட்ரெஸ்ல வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் சம்மர்ல பாத்தீங்கன்னா சிவியர் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த டிஹெச்ஐ. இப்படி டிஹெச்ஐ கால்குலேட் பண்றது அப்படி. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் தமிழ்நாடு வந்து அக்டோபர் டு பிப்ரவரி, அதாவது போஸ்ட் மான்சூன் அண்ட் வின்டர், மைல்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் மாடரேட் ஸ்ட்ரெஸ், அந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு டெய்ரி ஃபார்மர்ஸ். அது மாடரேட் ஸ்ட்ரெஸ் டு மைல்டு ஸ்ட்ரெஸ் ரிவர்ஸ்ல வச்சுக்கலாம் அக்டோபர் டு பிப்ரவரி பார்க்கும்போது. மார்ச் டு செப்டம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரெஸ், டிபிக்கலி மாடரேட் ஸ்ட்ரெஸ் ஆர் டு சிவியர் ஹீட் ஸ்ட்ரெஸ். ஒரு கொஸ்டின் நமக்கு மனசுல வரும், எனக்கு வந்தது, இன்ஃபேக்ட் என் அப்பாட்ட பேசிட்டு இருக்கும் அந்த கொஸ்டின், வருஷம் ஃபுல்லா இதுதான் டெம்பரேச்சர், நம்ம வந்து ஐடியல் டெம்பரேச்சர் ஃபார் டெய்ரி ஃபார்மிங் அப்படின்னா 22, 24 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா எப்பவுமே நடக்காது. மேபி டிசம்பர் ஜனவரியில நைட் டைம்ஸ்ல செகண்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு வாய்ப்பு இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்ஸ் வந்து நடக்க வாய்ப்பு இல்லை. என்டையர் சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப லிமிடெட் சான்சஸ் ஆஃப் ஹேவிங் தட் ஐடியல் டெம்பரேச்சர் ஆஃப் டெய்ரி ஃபார்மிங். அனிமலே அடாப்ட் ஆயிராதா? கண்டிப்பா ஓரளவுக்கு அடாப்ட் ஆகும். அந்த அடாப்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது லைக் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு த்ரெட்டுன்னு வரும்போது ஒன்று வில் ட்ரை டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ் ஃப்ரம் த த்ரெட், இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வி வாண்ட் டு பி அவே ஃப்ரம் த த்ரெட். ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அனிமல் கம்ப்ளீட்டா நமக்காக அதை கம்ப்ளீட்டா மாத்திக்கிட்டு மில்க் ஈல்ட பெட்டரா கொடுக்கும் அப்படின்னு நினைக்க முடியாது. டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப், டு மேக் இட்ஸ் ஓன் சர்வைவல், டு மேக் இட்ஸ் ஓன் மெயின்டெனன்ஸ், இது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணும் இல்லைங்களா? காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த காம்ப்ரமைஸ் எப்படி இருக்கும்? ப்ரொடக்டிவிட்டியில தான் கெட்டிங். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீரியட் 9 months, 8 to 9 months வந்து எதர் மைல்ட் ஸ்ட்ரெஸ் ஆர் 6 to 7 months இட்ஸ் அ மாடரேட் சிவியர் ஹீட் ஸ்ட்ரெஸ். டிப்பிக்கலி தமிழ்நாடு, சவுத் அண்ட் சென்ட்ரல் ஜோன் ஆஃப் இந்தியா. அதர் ஸ்டேட்ஸ் டிப்பிக்கலி நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா சொன்னீங்க அப்படின்னா செர்டன் பீரியட்ஸ்ல மட்டும், பட் நார்த் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபரெண்ட். சம்மர்ல எக்ஸ்ட்ரீம் சம்மர், வின்டர் எக்ஸ்ட்ரீம் வின்டர். எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அங்கதான் வந்து நோ டு வெரி மைல்டு ஸ்ட்ரெஸ், சம்மர் ஸ்ட்ரெஸ், ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு, பிகாஸ் தட்ஸ் அ டிஃபரெண்ட் அக்ரோகிளைமேட்டிக் ஜோன் இந்த கண்ட்ரி. ரைட்டுங்களா? ஸோ எப்பவுமே அனிமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு மறுக்கப்பட முடியாத உண்மை பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா. நம்மளே நினைச்சு பாருங்க, few years back, 10 years, 20 years, 30 years back, நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஒர்க் ஸ்டைல் எப்படி இருந்தது? ஹவு இட்ஸ் a பீஸ் இழந்துட்டோம்னு சொல்ல முடியாது. when you are busy you feel stressed, when you are occupied completely.
அந்த சேலஞ்ச் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் அண்ட் திஸ் ஜென்ரேஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹவு வி ஆர் ஃபேசிங் சேலஞ்ச் சேம் வே அனிமல்ஸ் ஆல்சோ ஹையர் ப்ரொடியூசிங் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்ரி இயர் த சம்மர் டெம்பரேச்சர் ஆவரேஜ் இஸ் கோயிங் ஹை. இதெல்லாம் மல்டிபிள் ரீசன்ஸ். என்ன நடக்குது அனிமல்குள்ள? ஸோ வருஷம் ஃபுல்லா இந்த சேலஞ்ச் இருக்கு, இல்ல முக்கால் பசியான வருஷம் வந்து இந்த சேலஞ்சஸ் இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா பாடி ஹஸ் டு எலிமினேட் த ஹீட், ப்ரொடியூஸ் த ஹீட். நார்மலாவே உள்ள அந்த மெட்டபாலிக் ஹீட், இன்க்ரிமெண்டல் ஹீட் இருக்கு. அந்த ஹீட்டை எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஸ்வெட் பண்ணணும். ஸ்வெட்டிங் மெக்கானிசம் இஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்லி டெவலப்டு இன் கேட்டல். வேற அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேண்டிங். அந்த ரெஸ்பிரேஷன் மூலியமா தான் வந்து அந்த சூட்டு காற்று வழியாவோ சலைவா வழியாவோ தான் வந்து அந்த ஹீட் எலிமினேட் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா யூரினேஷன், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். இந்த 3 மெத்தடு தான் ஈஸியாக அனிமல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். பேண்டிங் இன்க்ரீஸ் ஆகும்போது வேகமா காற்று போயிட்டு வருது, சலைவேஷன் அது மூலியமா வெளியே போகுது. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் எங்க நடக்குது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய வெளியே போய் ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் அண்ட் ரூமினல் அசிடோசிஸ் ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ரூமினல் அசிடோசிஸ் கிரியேட் ஆகும்போது இது வந்து ரொம்ப காமனா ரூமினல் அசிடோசிஸ் நீங்க வந்து ஃபீல்டு லெவல்ல ஃபார்மர்ஸ் கேட்டீங்க அப்படின்னா டிபிக்கலி கிளினிக்கல் ரூமினல் அசிடோசிஸ் சொல்ல முடியாது, சப் கிளினிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இட்ஸ் இம்பாக்டிங் த ரோமன் மைக்ரோஃப்ளோரா. அவ்வளவுதான். ரோமன் பாப்புலேஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ரோமன் பாப்புலேஷனை டிஸ்டர்ப் பண்ணதுனால 2 டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் மேபி கமிங் ஸ்லைட்ல பார்ப்போம். ஒன்று வந்து டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்ஸ், மைல்டு இன்ஃபெக்ஷன் ஆர் சம்டைம்ஸ் லீட் டு டயரியா. 2 திங்ஸ். சம்மர்ல வந்து டயரியா குவைட் காமனா இருக்கு அப்படின்னா எஸ் தேர் ஆர் கேசஸ். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் அது ரூமன்ல நடக்கக்கூடிய பிக்கெஸ்ட் சேஞ்ச். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரஃப்லி அபவுட் 500 minutes டோட்டலி அனிமல் வந்து ரூமினேஷன்ல வந்து ஸ்பெண்ட் பண்ண டே. அண்ட் 60 to 60% ஆஃப் 65% ஆஃப் ரூமினேஷன் happens in the night time. சம்மர்ல அகைன் டே டைம் ஹெவி டெம்பரேச்சர், ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருப்போம், சாப்பிடாது, ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ரூமினேஷன் டைம் வந்து அனிமல் வந்து 2 to 3% வந்து குறைச்சிக்குது. அமௌண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ரூமினேஷன் சூயிங் அண்ட் டோட்டல் டைம் குறைஞ்சி வருது. ஆல்ரெடி ரூமன் டிஸ்டர்ப் ஆயிருக்கு பை லிட்டில் பிட் ஆஃப் அசிடிட்டி அண்ட் ஆல்டர்ட் மைக்ரோஃப்ளோரா. வேறஸ் ரூமினேஷன் டைமும் குறைஞ்சிருக்கு. 2 மேஜர் சேஞ்ச் பண்ணுறாங்க டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில். பட் இதனால ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ், கிளைமேட் இன்டேக் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருக்கு ஃபுட் இன்டேக் குறைஞ்சதுனால. தென் இது ரெண்டும் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி மில்க் ப்ரொடக்ஷன் குறையும், மில்க் காம்போசிஷன் சேஞ்ச் ஆகும். மில்க் காம்போசிஷன் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னா ரெடியூஸ்டு ஃபேட், ரெடியூஸ்டு எஸ்என்எஃப், ரெடியூஸ்டு ப்ரோட்டீன். ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகுது மில்க்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் செல் கவுண்ட். சம்மர்ல வந்து காமனாக சொமேட்டிக் செல் கவுண்ட் இன்க்ரீஸ் வந்து அப்சர்வ் பண்ணப்பட்ட விஷயம். டிபிக்கலி சம்மர் மேஸ்டைட்டிஸ் வரதில்லை, நம்பர் ஆஃப் கேசஸ் கிடையாது. வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கமிங் வித் வெரி ஹை இம்பேக்ட். சரிங்களா? தென் ஹார்மோனல் சேஞ்சஸ் பாருங்க. எல்லா ஹார்மோன்ஸும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. ப்ரொலாக்டின் ரிலேட்டட் டு மில்க், ரைட்டுங்களா? ப்ரொலாக்டின் அண்ட் ஆக்சிடோசின் ஆட்டோமேட்டிக்காக மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் மில்க் லெட் டவுன் குறைஞ்சு போகுது. ஈஸ்ட்ரஜன் ஹீட் சிம்டம்ஸ் கெட்டிங் டிஸ்டர்ப், ரைட்டா? தென் செகண்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா டிபிக்கலி குளுக்கோகார்டிகாய்டு. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன்று. கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ இது நம்ம பேசுனது நிறைய பிஸி ஸ்லைடு. இது ஜஸ்ட் இஃப் டூ மச் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் கண்டென்ட் ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். டிபிக்கலி சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் ஃபைட் ஆர் ஃபிளைட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றீங்களா, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணும்போது இம்மிடியேட்டா பிரைன் ஸ்டார்டட் செக்ரேட்டிங் கார்டிசால். கார்டிசால் இம்மிடியேட்டா பிளட்ல சர்க்குலேட் பண்ணுச்சு அப்படின்னா லிஃப்ட் த குளுக்கோஸ் ஃப்ரம் மசில்ஸ் அண்ட் செல்ஸ் டு பிளட். ஸ்ட்ரெஸ் பீரியட்ல வந்து அனிமல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிஹேவ்ஸ் லைக் அ டயபெட்டிக் பேஷண்ட். சரிங்களா? டயபெட்டிக் பேஷண்ட் என்ன இருக்கும், ரத்தத்துல சுகர் அதிகமா இருக்கும், தேவையான இடத்துல இருக்காது. சம்மர்ல ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணும்போது எல்லா அனிமலுமே ஒரு டயபெட்டிக் பேஷண்டாகவே ஆல்மோஸ்ட் மாறி டு ஒன் எக்ஸ்டென்ட். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பார்த்தோம், சேம் வே ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தில் வர சேலஞ்சஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த ஒரு டேட்டா புரோட்டீன் நம்ம வந்து சம்டைம்ஸ் அசிடோசிஸ் ஹை கான்சன்ட்ரேட் கொடுத்தா தானே வரும். மாடு அரிசி சாப்பிட்டுச்சா, நெல் சாப்பிட்டுச்சா, ரொம்ப நிறைய சாப்பிட்டுச்சா, தீவனம் வைக்க வேண்டியது தானே, ஏன் அரிசி மாவு வச்சிங்க, இந்த மாதிரிலாம் சில டைம் தோணும் பார்ட்னர். பட் நாட் ஓன்லி கான்சன்ட்ரேட் டயட், இந்த பார்த்தீங்கன்னா ஃபோரேஜ் டயட்லையும் பிகாஸ் ஆஃப் ரூமன் அசிடோசிஸ், மைல்டு அசிடோசிஸ், ஃபோரேஜும் வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகிறது இல்லை.
அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஹாட் சம்மர் என்விரான்மெண்ட் ஹாட் கிளைமேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரூமல் பிஹெச் வந்து குறைஞ்சிருக்கு. அதுல வந்து அகைன் கான்சன்ட்ரேட் போட்டோம் அப்படின்னா இன்னும் குறைஞ்சிருக்கு இல்லைங்களா. ஃபார்மர்ஸ் டிபிக்கலி ஃபார்மிங் இதுல பார்த்தோம் அப்படின்னா நேப்பியர் கிராஸ் இந்த மாதிரி கிராஸஸ் தான் வந்து குவைட் காமனா யூஸ்டு. பெரிய ஒரு ஸ்பேஸ்ல போட்டிருப்பாங்க. யங் சர்க்குலர் கிராப்பா கட் பண்ணி போடுவாங்க அப்படின்னா தட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். மெஜாரிட்டி டைம் நம்ம தான் அந்த கட் பண்ணிடுறோம் இல்லையா சாப்பர்ல போட்டு, அதனால அனிமல் சாப்பிட்றோம் அப்படின்னு. நீங்க கட் பண்ணாலும் பட்டினாலும் ஃபைபர் இஸ் ஃபைபர். ஹை ஏடிஎஃப் உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்லி ஹை ஹெமிஸ்பியர்ல உள்ள போகும்போது ஹியூமன் மைக்ரோஃப்ளோரா வந்து ஆல்ட்ரா இருக்கு. டைஜஸ்டிவ் சேலஞ்சஸ் அகைன் வி ஆர் புட்டிங் ஸ்ட்ரெஸ் ஆன் ஹியூமன் பிஹெச் ரைட்டுங்களா. டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிகர் இம்பாக்ட். டைஜஸ்டிவ் இம்பாக்ட்னால வந்து மில்க் ப்ரொடக்ஷன் சேலஞ்சஸ், மில்க் குவாலிட்டி சேலஞ்சஸ். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் காமனா அப்சர்வ் பண்ணாத ஒரு விஷயம். பட் ரிப்பீட் பிரீடிங் ஆர் ப்ராப்ளம் வராது. ஆனா கன்சியூம் ஆகல அனிமல், இந்த கன்சப்ஷன் இஸ் கெட்டிங் சேலஞ்ச். அண்ட் நெக்ஸ்ட் ஹீட் வந்து விசிபிளா எல்லாம் போயிடலாம், இல்லைன்னா வந்து கன்சப்ஷன் சேலஞ்சஸ் இருக்கலாம். இது ரெண்டு தான் மேஜர் சேலஞ்ச். தட்ஸ் பிகஸ்ட் எக்கனாமிக் லாஸ். ஒரு சைக்கிள் ஸ்கிப் ஆச்சு மிஸ் பண்றோம் அப்படின்னா தட் இட் செல்ஃப் க்ளோஸ் டு 4500 to 500 rupees, 5000 rupees ஆஃப் எக்கனாமிக் இம்பாக்ட். ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் திஸ் இஸ் ரைட்டுங்களா. தென் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அந்த அது அவ்வளவு குயிக்கா காவிங்க அந்த மில்க் ஃபீல்ட் அந்த இம்பாக்ட் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஸ்ட்ரெயிட் அவே 40 days இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 to 500 rupees, 4500 to 500 to 5000 rupees. நெகட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ் பார்த்தீங்க இல்லையா. நெகட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ் கூட இன்னொரு சேலஞ்ச் என்ன சேர்ந்து வருது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். எனி ஃபைட் ஆர் ஃபிளைட், அதாவது நம்மளே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல ஃபீல் பண்ணும்போது பாடி மசில்ஸ், ஐஸ், சீக்ஸ் இதெல்லாம் நீங்களே ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரெஸ்ட் சுச்சுவேஷன்ஸ்ல ஹவு திஸ் பார்ட்ஸ் வி ஆர் ஃபீலிங். கையோ கண்ணோ கண்ணம் வந்து எப்படி ஒரு ஃபீல் இருக்கு. சந்தோஷமா இருக்கும்போது இந்த ஆர்கன்ஸ்லாம் எப்படி நம்ம ஃபீல் பண்றோம். வெரி லைட்டா ஃபீல் பண்ணுவோம் சந்தோஷமா இருக்கும்போது. இதே ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது சம்திங் வி ஃபீல் வெயிட், புட் அப் வெயிட் இன் அ பர்டிகுலர் ஆர்கன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆன உடனே இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறைஞ்சு போயிடுது, குளுக்கோஸ் மார்பலைசேஷன் குறைஞ்சு போயிடுது. ஸோ நெகட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ் கம்பைன்டு வித் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸ்லோ வந்து அதர் ஃபங்க்ஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறது, குளுக்கோஸ் யூட்டிலைசேஷனை டிஸ்டர்ப் பண்ணுறது, மில்க் ஈல்டு, இம்யூன் ஃபங்க்ஷன்ஸ், ஆல் அதர் ஆர்கன்ஸ், ஆல் அதர் சிஸ்டம்ஸ் கிட்டே. ஓ இவ்வளோ பிரச்சனை பண்ணுதா அப்படின்னா என்ன, அனிமல் நல்லா தானே இருக்கு. அனிமல் நல்லா தான் இருக்கும். நீங்க சம்மர்ல தான் பார்த்தீங்கன்னா காமனான டிசீஸ் ப்ராப்ளம், வைரல் சேலஞ்சஸ் அதாவது வந்து சம்மர்ல தான். மில்க் ஃபீல்ட் அண்ட் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகுறது சம்மர்ல தான் ரைட்டுங்களா. ஸோ இது எல்லாமே அனிமலோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஹெல்ப் பண்ணி வைக்கிற ஒரு சேலஞ்ச் ரைட். ஸோ சேலஞ்சஸ் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல, ரீப்ரொடக்ஷன்ல, இல்லை ஹெல்த். ஸோ என்ன மாதிரியான சேலஞ்ச் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஜஸ்ட் ஹீட்னால ஹீட் இன்டியூஸ்டு ஒன், இந்த ஹீட் இன்டியூஸ்டு ஒன் 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல சரிங்களா. இம்பாக்ட் எங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன், ரைட்டுங்களா. ரைட். ஸோ ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட். ப்ரொடக்ஷன் சேலஞ்ச், ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஹெல்த். ஸோ ப்ராப்ளம் டு அண்டர்ஸ்டாண்ட் பிட் காம்ப்ளெக்ஸ். ஜஸ்ட் எலிவேட்டட் டெம்பரேச்சர், எலிவேட்டட் என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர். ஆனால் இவ்வளோ காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் மெனி டைம்ஸ் வில் ஹாவ் அ வெரி சிம்பிள் சொல்யூஷன்ஸ் ரைட்டுங்களா. அப்படிதான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போய் நம்ம அந்த சிஸ்டத்தெல்லாம் மாற்ற வேண்டாம். as simple as that, how best we can do from a farmer's point of view or a vet or a dairy cooperative point of view or a feed producer point of view. இதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு ரூட் காஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வெரி பிகினிங்ல பார்த்த மாதிரி மில்க் ப்ரொடக்ஷன், பாடி சைஸ், பிரீட், இதுதான் வந்து பிரைமரி இம்பாக்ட் கேட்டீங்களா. என்விரான்மெண்ட், என்ன டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி அண்ட் ஹவு லாங் இட் இஸ் தேர் அப்படின்றது. வெரி ஷார்ட் அண்ட் அக்யூட் ஆர் chronic and longer period அப்படின்றது. இந்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி கூட வென்டிலேஷன், ஏர் ஃப்ளோ. பெட்டர் த வென்டிலேஷன், பெட்டர் த ஏர் ஃப்ளோ, லெஸர் த இம்பாக்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டுங்களா. தென் மேனேஜ்மெண்ட், வாட்டர், குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரிஷன். நம்ம வந்து டிஎம்ஆர் கொடுக்குறோமா, இல்லை கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுத்துட்டு ஃபோரேஜ் ரஃபேஜ் கொடுக்குறோமா, இல்லை தனித்தனியாக தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை அதெல்லாம் வாங்கி போட்டு அரிசி மாவு, கிழங்கு மாவு போட்டுட்டு புல்லு போடுறோமா, ட்ரை ஃபோரேஜஸ் ரஃபேஜஸ் போட்டுட்டு இருக்கோமா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. the quality and quantity of water here and the type of nutrition what we are giving அப்படின்றது
கூடவே சப்ளிமெண்ட்ஸ் அடிட்டிவ். இது சப்ளிமெண்ட்ஸ் அடிட்டிவ் வந்து நம்ம மறந்துட்ட அல்லது ரெகுலரா ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம் டெய்ரி ஃபார்மிங் 10 அனிமல் ஆர் 20 அனிமல் காமனா அந்த ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ், நாட் எக்ஸெப்ஷன்ஸ் டெஃபினெட்லி தேர் ஆர் தேர். நமக்கு அவேர்னஸ் இருக்கு. அது ஒரு மருந்து கம்பெனியா பார்க்காம, அது ஒரு அடிட்டிவ் சப்ளிமெண்ட்ஸ் மருந்து ஒரு கமர்ஷியலா பார்க்காம, அதை பார்க்கும்போது ஓகே ஒரு நாளைக்கு 10, 15 ரூபா 20 ரூபா வரைக்கும் செலவு, இஸ் இட் ஒர்த் ஸ்பெண்டிங் தட் மணி அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஆஸ் எ ஃபார்மரா. ஸோ இந்த ரூட் காஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்றோம்? 3 challenges, 3 causes and approach. 3 approaches. ஒன் இஸ் அட் கவு லெவல்ல, ரைட்டுங்களா? அதை பார்த்தா நம்ம என்னப்பா ஈஸியா போட முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். ஃபார்மர்ஸ் இந்த குரூப்ல இருந்தா, இல்ல ஃபார்மர்ஸ் கூட டைரக்ட் இன்ட்ராக்ஷன்ல இருக்கவங்க இது சாத்தியமா சார் அப்படின்னு தோணலாம். இல்ல இது சாத்தியம் தான் சார் நான் பிராக்டிஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு தோணலாம். இதே மாதிரி பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். கூலிங் என்விரான்மெண்ட், மரத்துக்கடி கட்ட முடியுமா? அனிமல்ஸ் அவ்வளவு இருக்கா? அதாவது ஓப்பன் என்விரான்மெண்ட்ல இருந்த அனிமல்ஸை விட க்ளோஸ் என்விரான்மெண்ட்ல இருந்த அனிமல்ஸ் தான் ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா பார்த்துருக்கேன். இப்போ வந்து அஸ்பெஸ்டாஸ் தகட்டில இருந்து அலுமினியம் தகட்டுக்கு வந்துட்டோம். சைடு வால்ஸ், ஏர் வென்டிலேஷன் கிடையாது, சுத்தியும் மரம் வச்ச களம்லாம் போயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அந்த சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ கூலர் த என்விரான்மெண்ட் எப்படி கொடுக்க முடியுமோ மரத்துக்கடி கட்டலாம். டெய்லி ஒரு 5-6 கூட தண்ணி மேல ஊற்றி வரலாம் அனிமல் மேல. ஆனா சில பேர் வந்து சாக்கோ படுதாவோ நினைச்சு போட்டு கேள்விப்பட்டிருக்கேன். தட் இன்க்ரீசஸ் ஹியூமிடிட்டி அகைன். அது வந்து நாட் ரைட் ப்ராக்டிஸ் டெய்ரி ஃபார்மர்ஸ் ஆகி. இந்த மெத்தட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. எல்இடிபி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டடி, வில் ஷோ இட் இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்புறம் ரூஃப், கூரை வந்து முடிஞ்ச வரைக்கும் லைட் கலர் பெயிண்ட் ஆர் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் சம்மர்ல வந்து தேச்சஸ்ல டிப்பிக்கலி அப்போ போய் கூரை மைய முடியாது. புல்லு வளர்த்துடலாம், கூரை மேல வளர்ற புல்லை வளர்த்துடலாம். கொஞ்சம் மண்ணை கூட்டி கொஞ்சம் எருவு போட்டு ஒன்றும் ஆகாது. அது துருப்பிடிக்கிறது கிடையாது. அஸ்பெஸ்டாஸோ இல்லை அலுமினியம் தகடுகளோ இல்லை அப்படின்னா தென்னை ஓலை சம்டைம்ஸ் சம்மர்ல மட்டும் போட்டு விடலாம். இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ரெகுலரா தெரிஞ்சது பண்ணிருக்க விஷயங்கள். இந்த மெத்தட் வந்து இது வந்து எல்இடிபியோட ஜீரோ எனர்ஜி கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு பைப் லைன் இன்சைடு த அனிமல் ஹவுஸ் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு அனிமலுக்கு ஒரு ஸ்ப்ரிங்க்லர் கொடுங்க. அதாவது மிஸ்ட், இது வந்து மிஸ்ட் ஃபேன் சிஸ்டம். அது இது டிபிக்கலி மிஸ்ட் ஃபேன். அதே மெத்தட் வந்து இங்க ஸ்ப்ரிங்க்லர் வச்சிருக்காங்க உள்ள. ரொம்ப எக்ஸ்பென்சிவா கிடையாது. இந்த சம்திங் ஹைடிங் இதுல இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5 to 6 அனிமல்ஸ் ஆர் அபவுட் 15 to 20 அனிமல்ஸ்க்கு கால்குலேட்டட் காஸ்ட் 10 to 12,000 rupees ஒன் டைம் இன்வெஸ்ட் as per the calculation. Every summer season around 60 to 75 days வந்து per animal காஸ்ட் வந்து 50 rupees. இது வந்து கிட்டத்தட்ட கம்ஃபர்டபுளி ரிசல்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டெம்பரேச்சர் கிடைக்குது, எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா மேபி நீங்க என்டிடிபி சைட்ல கம்ப்ளீட் ஃபைல், டீடைல் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இட்ஸ் அபவுட் 4-5 பேஜ் டாக்குமெண்ட் இந்த பர்டிகுலர் டாபிக். எவ்ரி ஹாஃப் அன் அவர் 1 to 5 minutes ஸ்ப்ரே டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் த ஹீட் ஃபார் அனிமல், ரைட்டுங்களா? அண்ட் இதை வந்து எவ்ரி டைம் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா போய் பண்ணிட்டு இருக்கணும்ல. the system can be automatized automatically every half an hour. Morning 10 to evening 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா every half an hour automatically it gets on and off. ஃபேன் கூலிங் சடனா பண்ணும்போது அனிமல் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறைக்க முடியுது. அண்ட் வெரி குட் இம்பாக்ட் ஆன் மில்க் ப்ரொடக்ஷன். ஈவன் த டேட்டா ஃப்ரம் எல்இடிபி சேஸ் தட் யூ கேன் கெட் க்ளோஸ் டு மோர் தென் 1 to 1.5 kilo மில்க், எக்ஸ்ட்ரா மில்க். அண்ட் டு அன் எக்ஸ்டென்ட் யூ கேன் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஃபேட், ப்ரோட்டீன் அண்ட். ஸோ இது ஒரு மெத்தட் தட் வி கேன் ப்ராக்டிஸ் ஆர் ட்ரை இஃப் யூ டோன்ட் ஹேவ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். செகண்ட், கவ்வை சுற்றி என்ன பண்ணோம் அப்படின்னு, கவுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், plenty of drinking water. Typically a nutritionist or dairy experts used to say, உங்களால தண்ணி குடிக்க முடியலன்னா மாட்டுக்கு தண்ணி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அக்வாஃபினா குடிக்கிறேன், அதை வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்கலாம் நீங்க. அக்வாஃபினாவோ சாரி பிராண்டட் வாட்டர், அக்வாஃபினா, பிஸ்லரி, கின்லே, மல்டிபிள் நேம்ஸ் வி கேன் பிரிங். ஸோ அதை கொடுக்க முடியாது. பட் பெஸ்ட் பாசிபிள் ட்ரிங்கிங் வாட்டர், கன்சிடர் த டிடிஎஸ், சால்ட் ஆர் வேற என்ன சலைனிட்டி லெவல் எல்லாம் பார்த்துட்டு ஆர் மைக்ரோபியல் கண்டாமினேஷன். பெஸ்ட் பாசிபிள் ட்ரிங்கிங் வாட்டர். டைம் ஆஃப் ஃபீடிங், never feed the animal during summer, morning 10 to 4, ideally 10 to 4. Depends on the temperature, even 8 to 6 கூட டே டைம்ல ஃபீட் பண்ணலாம். டிபிக்கலி கான்சன்ட்ரேட் ஃபீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம்.
go with succulent forages, and temperature எப்போ கம்மியாக இருக்கும் அப்போ ஃபீடிங் பண்ணணும். And ideally early morning and late evening. Give plenty of water for drinking as well as to spray on the animal. Water supplements, என்ன மாதிரியான வாட்டர் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுன மாதிரி இருக்கும். அவ்வளோ இது டிப்பிக்கலி அந்த நியூட்ரியன்ஸ் தான் சொல்லியிருக்கோம் ஒழிய அத்தனையுமே ப்ரிஸ்கிரிப்ஷன் கிடையாது. சிம்பிளி மல்டி விட்டமின் ட்ரேஸ் மினரல் ஆர்கானிக் ட்ரேஸ் மினரல் பவுடர் மிக்ஸ் ரைட்டுங்களா இருந்துச்சுன்னா as per recommendation 25 to 50 gram based on the individual products recommendation. சோடா பைகார்பனேட் கண்டிப்பா தேவை. அதாவது சோடா பைகார்பனேட்டை விட சோடா பொட்டன்ஷியேட்டட் பஃபர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. சோடா பைகார்பனேட் இன் காம்பினேஷன் வித் மெக்னீசியம் ஆக்சைடு ஆர் சீவீட் காம்பினேஷன்லாம் இருக்கு. பட் அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் ஆர் மினிமல் சப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா சோடா பைகார்பனேட். அண்ட் குரோமியம், ஏன் குரோமியம்ன்றதை ஸ்ட்ரெஸ் பண்ணி தனியாக ஒரு மினரலை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் பார்த்தீங்க இல்லையா, இந்த ஹார்மோனை ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ண முடியும். 20-30% லெவல் வந்து மினிமைஸ் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் இது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கு, சக்கரை ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் இல்லையா, அல்லது டேப்லெட் போட்டுக்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த வேலை இருந்து இந்த குரோமியம் செய்யும் சம்மர் பீரியட்ல. குரோமியம் மேக் இட் இஸ் a mandate supplement during summer. It's a liquid or dry animal level. இல்லை ஃபீட்ல போடுறாங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர். ஆர்கானிக் டேஸ்ட் மாதிரி சோடியம் பைகார்பனேட் இது மினிமம். ஈஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ப்ரிபயோட்டிக் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அடிஷனலி சரிங்களா, இட் அட் த ஃபார்ம் லெவல் ஆர்கானிக் குரோமியம் லிக்விட்ஸ், மல்டிவிட்டமின் ட்ரேஸ் மினரல், ஆர்கானிக் ட்ரேஸ் மினரல் பவுடர் அண்ட் சோடா. 3 simple things. The management ரைட்டுங்களா, கூலிங் அண்ட் வென்டிலேஷன். இந்த குரோமியம் ஸ்ட்ரெஸ் பண்ணோம். குரோமியம் ஒரு இண்டிவிஜுவல் மினரல், ரொம்ப கவனிக்கப்படாத ஒரு மினரல் அனிமல் நியூட்ரிஷன்ல இன்னைக்குமே. இந்த ஸ்டடி டன் பை கெமினோட குரோம்லாக்ட் அண்ட் குண்டேஸ் குரோமியம் அப்படின்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஸ்டடி இது. ஆர்கானிக் குரோமியம் புரோபேனேட். ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ்ல டிபிக்கலி சம்மர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 20% ரிடக்ஷன் இன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல்ஸ் அண்ட் roughly about 1.7 more than 15% increase in milk yield. இந்த ஸ்டடியோட டீடைல் இன்ஃபர்மேஷன் எவ்வளோ ஃபேட் எஸ்என்எஃப் எல்லாமே போடல. தட்ஸ் நாட் அவர் ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷன். டீடைலாக போனோம் அப்படின்னு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூசிங் த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பெட்டிங் த அனிமல் பேக் ஆன் மில்க் ஈட். இந்த ஸ்டடி எக்ஸ்டெண்டட் ஸ்டடி இது. கிட்டத்தட்ட ஒரு 18 ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பை டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒன் இஸ் ஆன் மில்க் ஈட் டிரான்சிஷன் ஸ்டேஜில் குரோமியம் போடும்போது, இன்னும் வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிபிக்கலி ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கும்போது ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், ஹீட் ஸ்ட்ரெஸ் அண்ட் மில்க் ஈல்ட் இது மூணுலேயுமே வந்து அபவுட் 15-20% இம்ப்ரூவ்மெண்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் ரைட்டுங்களா. ஸோ இது ஃபார்ம் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட். சரிப்பா, இதெல்லாம் கரெக்ட், இஸ் இட் ஒர்த் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மனசில் இருந்துச்சுன்னா, இஃப் தேர் ஆர் ஃபார்மர்ஸ் ஆர் இஃப் த ஃபார்மர்ஸ் ஆர் ரேசிங் திஸ் கொஸ்டின், ஜீரோ எனர்ஜி கூலிங் அப்படின்னு சொல்லப்பட்ட என்டிடிபியோட அந்த ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 rupees ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் 15 அனிமல்ஸ், 50 ரூபாய் பெர் அனிமல் பெர் சம்மர். ஓகேங்களா, இது வாட்டர், எலக்ட்ரிசிட்டி அந்த எக்ஸ்பென்சஸ். சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குரோமியம் லிக்விடோ, விட்டமின் டேஸ்ட் லிக்விடோ, சோடா வந்து பெரிய காசு கிடையாது ரைட்டா. சப்போர்ட் அப்ராக்சிமேட்லி 15 to 20 rupees பெர் அனிமல் பெர் டே. நீங்கள் 60 நாளைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா 1,200 ரூபாய் வந்து செலவு. இல்ல மேக்ஸிமம் பார்த்தோம்னா அந்த 50 ரூபா ஜீரோ எனர்ஜி கூலிங் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 1,200 + 50 1,250 ரூபாய். ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எதர் ஜீரோ எனர்ஜி கூலிங்கோட இதோ இல்லை த்ரூ குரோமியம் ஆர் த்ரூ மல்டிவிட்டமின் ஆர் ட்ரேஸ் மினரல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 1 to 1.8 kilo மில்க் yield பெர் டே இன்க்ரீஸ். சரிங்களா, ஆவரேஜ் யூ டேக் 1.5 kg மில்க் yield இன்க்ரீஸ். இன்வெஸ்ட்மெண்ட் அட் ஃபார்ம் லெவல் 1,250 or 1,300 rupees for 2 months, right? And return on the 1.5 liter per day for 60 days, 90 liter. Almost milk yield we are taking 2:1 return on investment. Every 1 rupee invested, we are taking 2 rupee back on milk yield itself. நமக்கு தெரியாத மற்ற பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்செப்ஷன் ரேட், adult health, and avoiding or minimizing the health expenses. Which is not factored here. You can consider roughly about 3,000 to 4,000 rupees minimum per animal per cycle.
ஸோ ஒரு 1200 1500 ரூபாய் ஃபார்ம் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல we are taking back roughly about 7,000 rupees, 6,000 to 7,000 money back. So worth investing time and money on zero energy cooling or shading, sprinkler or water on the animal and supplements, multivitamin and sodium bicarbonate. இதுல சரி ஃபீடில் என்ன மாற்றங்கள் பண்ணலாம்? இது மூணாவது ஏரியா. ஒன்று அரௌண்ட் த அனிமல் அண்ட் டு த அனிமல் ஆன் த வாட்டர். தேர்ட் ஏரியா வந்து ஃபீட்ல என்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்னா 2 changes. ஒன் இஸ் ஆன் ரா மெட்டீரியல் அண்ட் அதர் இஸ் ஆன் அடிட்டிவ் தட் கோ இன் டு த ஃபீட். ரா மெட்டீரியல்ல வந்து மேஜர் சேஞ்சஸ் எனர்ஜி, ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ஆஸ்பெக்ட்ல. அடிட்டிவ்ஸ்ல டிபிக்கலி பஃபர், குரோமியம், மினரல் விட்டமின்ஸ் விச் நம்ம ஃபார்ம் லெவலில் என்ன பார்த்தோமோ அதே விஷயம் தான் அடிட்டிவ்ஸ்ல அந்த அதே சேஞ்சஸ் தான் இங்கே ரெக்கமெண்டேஷன். ப்ராடர் லெவல் ஃபீட்ல போகும்போது வந்து நிறைய அனிமல்ஸ்க்கு சேஃப் கவர் பண்ணிட முடியும். ரா மெட்டீரியல் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைஜஸ்டிபிலிட்டி குறைஞ்சு போச்சு பார்த்தோம், ஃபைபர் இன்டேக் குறைஞ்சு போச்சு பார்த்தோம். அதனால கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் ஹைலி டைஜஸ்டிபிள் நியூட்ரியன்ஸா இருந்துச்சு அப்படின்னா the better the results. நம்ம ஃபார்முலால ரஃப்லி assume that you are giving a 20% crude protein in a formula. ஜென்ரலா ஒரு 50%ல இருந்து 60% சாதாரணமா ஒரு நார்மல் ஃபீட்ல வந்து 50 to 60% ஆர்டிபி இருக்கும் இல்லைங்களா? 20% புரோட்டீன் இருக்க ஒரு ஃபீட்ல ஒரு 10ல இருந்து 12 இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் 15 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஆர்டிபி லெவல்ஸ். என்ன ரெக்கமெண்டேஷன் பை மல்டிபிள் பேப்பர்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் ரெக்கமெண்டேஷன் மல்டிபிள் ட்ரையல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் த ஆர்டிபி லெவல் இன் எனி டைப் ஆஃப் டயர் to 65 to 75% மினிமம். 50% மற்ற பீரியட்ல வைக்கிறோம் இல்லையா, 50, 55, 65 அந்த மாதிரி ஒரு இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து பெஞ்ச் மார்க் ஆஃப் 65% straight away minimum RDP level in India is 65, and based on economics, raw material cost or availability, அதை பொறுத்து you can go up to 75. Usage of slow release urea இது வந்து constant nitrogen supply for rumen microbes. சரிங்களா சார்? ராமன் சார், என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? திடீர்னு எனக்கு டவுட். லுக்ஸ் லைக் எனி டிஸ்கனெக்ஷன் ஆன் மை ஸ்கிரீன். ஓகே ஓகே, தெரிய மாட்டேங்குது சார். Can we make the screen better size? Can you help somebody? சார் இல்ல, இப்போ மறுபடியும் கொண்டு வரேன் சார். ஸ்டாப். என்ன சடனா ஸ்கிரீன் சேலஞ்ச் பிரசன்ட் நவ. இது வரைக்கும் தெரிஞ்சது இல்லைங்களா சார்? இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல? இது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ கிளியரா இல்லை. ஓகே சார், இப்போ மறுபடியும் பிரசன்ட் பண்றேன். சார் கேன் யூ கன்ஃபார்ம் சார்? ஒன் செகண்ட். Perfectly okay. Thank you. Thank you. So first part வந்து protein level, RDP level வந்து நம்ம 2/3 to 3/4 of total protein அப்படினது பார்த்தோம். Energy second, and the energy density increase in the feed if you're a feed manufacturer. Second point to consider, energy density to increase. Energy density வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா saturated fat increase பண்றது. As simple as that, saturated fat or rumen inert fat or bypass fat இதோட லெவலை வந்து increase பண்றது, which is a good source of palmitic stearic acid. ரொம்பவும் கிராஸ் பண்ணி போக வேண்டாம். Keep in mind roughly about 3 to 4% fat இருக்கும். So you can extend a maximum of up to 5% without affecting the pellet quality. Keep in mind, this is an individual call you have to take based on your pellet quality and other raw materials that go into your feed. So 4% சனடா கொடுக்குறோம் அப்படின்னா how we can increase the saturated fat, that rumen inert or bypass fat. The ரெண்டாவது பாயிண்ட் in the feed. Third, fiber. Plantingனால அசிடோசிஸ், அதனால ஃபைபர் டைஜஷன் இம்பாக்ட் ஆயிடுச்சு. சக்குலன் ஃபாரேஜ் வந்து எப்படி ஒரு ஃபீடம்லர் கொடுக்க போறாரு அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஆனா ஃபார்மர் வந்து சக்குலன் ஃபாரேஜ் தான் ஆல்வேஸ் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா தெரியாது. வி டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல் ஆன் தட். ஏன்னா அவங்கள்ட்ட அப்போ என்ன இருக்கோ அதான் போட முடியும். சம்மர்ல வந்து நீங்க சக்குலன் ஃபாரேஜ் பிளண்டி ஆஃப் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னா இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு இருக்கிறத போடுறாங்க. அப்போ நம்ம சைடு வந்து சார் ஃபீட் மேனுஃபேக்சர் சைட்ல வந்து எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கன்சிடர் யூசிங் ஈஸ்ட், ரைட்டுங்களா, டு சப்போர்ட் த ஃபைபர் டைஜஷன் அண்ட் ஃபைபர் டிகிரேடிங் என்சைம்ஸ். ஏன்னா அங்க மெச்சூர் கிராப்ஸ் ஃபோரேஜஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபர்தர் சேலஞ்சஸ் வித் அசிடோசிஸ் ரூமன் என்விரான்மெண்ட்ல.
So consider using fiber degrading enzymes and yeast at least during summer. So increase the RDP level, increase the density of saturated fat, particularly bypass fat, and without affecting the pellet quality. Right? Third point, consider using yeast and fiber degrading enzymes in feed. 3 points from a feed manufacturer side. ரைட்டுங்களா? என்ன அடிட்டிவ்ஸ் கொடுக்கலாம் ஃபீட்ல அப்படின்னா ஃபார்ம் லெவலில் நம்ம பார்த்த விஷயம் தான். பஃபர் பியாண்ட் சோடியம் பைகார்பனேட் ப்ரிஃபரபிளி யூ ஹேவ். நீ பிராண்டட் விச் ஹேஸ் சீவீட் ஆர் என்ஜிஓ மாதிரி கன்சிடர் பண்ணலாம். குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு கன்சிடர் யூசிங் குரோமியம். ஸோ ஃபீட்ல சம்மரில் வந்து ரெகுலராக குரோமியம் யூஸ் பண்ணும்போது ஹெல்ப்ஸ் டு கீப் த கார்டிசால் லெவல் அண்டர் கண்ட்ரோல். பாயிண்ட் நம்பர் 1. கேன் கன்சிடர் யூசிங் பீட்டைன், vitamin niacin, anyhow இது எல்லாமே வந்து vitamin trace mineral premixல வந்துருது. You can just change a little bit of dose, increase dose only during summer period. If the nutritionist recommends, consider using ionophores or monalcin only during summer. அது வந்து rumen microbes வந்து better balance பண்ணி it helps to utilize the energy in a right direction. ரைட்டுங்களா? Second point on additive usage, buffers, chromium and ionophores or monalcin. And third, mineral or vitamin level, consider using decad balancing. கண்டிப்பா எல்லாருமே பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா யூரினேஷன், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனாலையும் சலைவேஷனாலையும் வந்து சோடியம் பொட்டாசியம் லாஸ் வந்து ஹெவியா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி decad balancing getting affected. Consider using sodium potassium or balance the decad accordingly. நம்ம கிளைமேட்டுக்கு பொறுத்த மாதிரி நியூட்ரிஷனிஸ்ட் ரெக்கமெண்டேஷன் I would suggest to take at that point of time. So vitamin C இங்க மிஸ் ஆயிருக்கு. Vitamin C, vitamin E, organic zinc, chromium, and decad balancing. 3 different additives. Feed melon பார்த்தீங்கன்னா energy, RDP level, saturated fat energy, RDP level, and additive yeast and enzymes in diet. And additive side பார்த்தோம் அப்படின்னா buffers, chromium, multivitamin, and minerals increased dose, and ionophores and monalcin, which the nutritionist recommendation to increase the human microfunction. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம். டு சம்மரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்ச் வந்து மில்க் ஈல்ட்லையும் மில்க் குவாலிட்டியில் சேலஞ்ச், பிரைமரி சேலஞ்சஸ், டெஃபினெட்லி டைஜஸ்டிவ் சேலஞ்சஸ், ரீப்ரொடக்ஷன் அண்ட் அட்ரஸ் ஹெல்த் வந்து செகண்ட் மேஜர் ஏரியா. அண்ட் மேனேஜ்மெண்ட்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ண அப்படின்னா கூலிங் அண்ட் வென்டிலேஷன். அண்ட் யூ கான்ட் சப்ஸ்டிடியூட் எனி அமௌண்ட் ஆஃப் additives or feed additives at farm level with a better management. So better management is the first and foremost important. 60-65% increasing the cooling and ventilation, அதுவே வந்து 50-60% job done. And mandate supplements at farm level like chromium, multivitamin trace mineral, and soda at farm level, these 3. And feed ல வந்து RM alterations, energy, protein, fiber digestion, and yeast, and mandate additives like chromium and buffer. So this is the simplest approach for a very complex problem to get 4,000 to 6,000 rupees money back from every animal in every summer season with an investment of about 1,200 to 1,500 rupees. 1,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இப்படி ஒரு 5,000 to 6,000 rupees பண்ணி எடுக்கிறது இதாங்க. So that's a brief information exchange from my side. Thank you very much for your kind attention, and stay safe, stay healthy. Thank you, sir. Thank you, Dr. Chandrasekhar. Thank you, sir. Your presentation is very much excellent, and it's very useful in the today's situation. I think many people should practice also. I wish that we can bring the matter to the level of farmers, and we can able to make a excellent economic benefit to the farmers also. Thank you, Ms. And I'm also thankful for all the organizers. They did a wonderful work. I think it's a excellent and practical topic which have been chosen, and I hope that we have to continue such a presentation for the benefit of farmers and to bring the vision of Dr. Kurian to help the farmers. Thank you. Thank you, sir. Thank you.
Any more questions now? What is open for questions? Sir, actually, when you started, you had told that for Desi breeds, the stress is not to that extent because of various reasons. What extent, what type of precautions needs to be taken with if it's Desi breeds actually? டெசி பீரியடுக்கு ஜென்ரலாவே பெருசா அஃபெக்ட் பண்ணல சார். இதே ப்ரீகாஷன்ஸ் தான் அங்கேயும். டிபிக்கல் டெசி பீரியடுக்கு வந்து பிகாஸ் ஆஃப் ஜெனடிக் நேச்சர் அஃபெக்ட் ஆகுறது இல்ல. அதுக்காக நம்ம வெயில கட்டி போட்டு எதுவும் பண்ணாம விட்டுறக்கூடாது. இந்த அளவுக்கு அடிட்டிவ் சப்ளிமெண்ட்ஸ் ஃபீட் சேஞ்ச் அப்படிலாம் போடணும் அவசியம் இல்லை. பேசிக் ஹவுசிங் ப்ராக்டிசஸ் பண்ணாவே போதும் டெசி பீரியட்ஸ். Okay, but there is a drop in milk yield during summer months, peak summer months. So what precautions? The same precautions needs to be taken or anything special, different? Same sir, same. Oh, thank you sir. Thank you sir. Very very practical because some places know the A2 milk, desi milk on the getting attention. Very very practical question. Thank you very much. Okay. Very practical thought. In fact, when I say that A2 milk, I am not in favor of that. There is no scientific proof about it. Just marketing. Just என்ன சொல்றது மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால அந்த வேர்டை யூஸ் பண்ணேன். But it's a public forum. I don't think that's a right place. Sorry about it. Desi milk, in fact, I would say desi milk attention getting from the consumer side. It's some கொஞ்சம் பிளேஸ்ல. அதனால அதை கேட்டாரு. It's maybe making a right sense அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். Okay. Thank you sir. Sir, I am one more doubt, sir. Hello. So பேசுங்க கேக்குது. சார் இந்த வெயில் காலத்துல மாடுகளுக்கு ஈஸ்ட் கொடுக்கறதுனால ஸ்ட்ரெஸ் கம்மியாகும்னு சொல்லி சொல்றாங்க சார். ஹலோ. ஆமா சார். சார் அது உண்மைங்களா இல்ல வந்து எப்படி குறையும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். ஸ்ட்ரெஸ் எப்படி குறையும் அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ் குறையறதுக்காக அது ஈஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கூலிங் என்விரான்மெண்ட் கிடைச்சிருமா ஒரு ஏசி போட்ட மாதிரி கிடைச்சிருமா அதுதான் கிடையாது. ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ரூமன் மைக்ரோ டிஸ்டர்ப் ஆயிடுது இல்லைங்களா? ஆமாங்க. ரூமன் மைக்ரோ டிஸ்டர்ப் ஆயிடுறதுனால உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்பரா ஆகிறது இல்லை, ஃபைபர் டைஜஷன் ப்ராப்பரா ஆகிறது இல்லை. இது மைல்டு லெவல் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்கும், சம்டைம்ஸ் மைல்டு லெவல் ஆஃப் அசிடோசிஸ் இருக்கும். அதை வந்து கரெக்ட் பண்றதுக்கோ அல்லது ப்ரிவென்ட் பண்றதுக்கோ தான் வந்து இஸ் தி ரெக்கமெண்டேஷன். Okay, sir. Okay, sir. Thank you, sir. Thank you. Good evening to all. Dr. Chandrasekhar, you have made a very, I think, a practical presentation. And you made two things very clear to the people, our participants. One is inside the animal, other one is outside the animal. These are the two important factors, if farmers or dairy farmers adopt. Today, what we are facing in Tamil Nadu is milk shortage. You might be aware, today the price of milk to the producers is almost reaching 35-36 rupees. And the bulk milk cost is around 40 rupees at the production place. That means when it reaches the dairy dock, it will become 43 rupees. So, this is a typical issue we have been facing every year. So if you just look at some of the Israel, they are the people, good people, they have just taken care of the heat stress of animals. They say that very clearly that 10 to 20% drop will be there, but that can be mitigated by whatever you have just given very rightly now. It is my experience also when I was in a company, we have also put small farms and this Fager system. I think Dr. Bhaskar Shetty is also there, like he was with me at that time. And we have put the Fager system and we did not find much drop during the summer. In fact, the farmer himself was taking rest along with the animal under this Fager system. So this is something, great. But, the investment as per the ATDB chart is around 20,000 rupees. And it's really good. I think people should go for it. And today we are all, production by mass. And slowly, we have to slowly move towards 5 animal concept, 10 animal concept. When we move towards this,
this animal cooling system is very effective. The second point which you told, the animal physiology, how it is getting altered, it's a very good slide. I think any common, dairy farmer can understand it. It's very nice slide and you have presented, and that is enough for any farmer to understand how he has to feed the animal properly. And whatever you are just telling, different like sodium bicarbonate, etc., additives, some of the minerals, etc., etc. Maybe our farmers may not be, may not have access to it. Maybe they are not aware. That means education is very, very important here. Once we just go for this mass education and mass extension, definitely the industry will not face such problem like we are facing over the last few years. And this year it was really severe. And as a result, the consumer is also getting affected, because we cannot even just pay price to the produce higher price without increasing the sale price, right? So in the pandemic situation, this is very, very critical and crucial. I think you have Tamil Nadu chapter, I should appreciate. They have just chosen the right topic at the right time, so that all the technocrats who are present today, professionals who are present today, they can just disseminate the knowledge to the milk producers. Very simple, in a very simple manner, on these two aspects, inside, outside. That's all. With that, people will be able to move forward. I appreciate you for the time taken, efforts taken in driving the subject. And it's really wonderful and useful. Thank you. Thank you, sir. Thank you very much. Thank you. Thank you, Prince. Hello. Hello. Good evening, sir. It was nice presentation. Can you suggest best time for switching on foggers and fans in a farm? மேடம் ஜென்ரலா டைமிங்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10-10:30க்கு அப்புறம் எப்போ வந்து இப்போ உங்க பெரிய ஃபார்ம் ஆர்கனைஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ட்ரைபல் பெட்பல் டெம்பரேச்சர் வச்சிருப்பீங்க இல்லையா, டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர். இந்த டிஹெச்ஐ டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி இண்டெக்ஸ் வந்து ஒரு 72 அதை கிராஸ் பண்ணும்போது then you can start doing it every half an hour, 1 or 2 minutes or 3 minutes அந்த மாதிரி. தென் அந்த 72 கிராஸ் பண்ணி கீழே போகும்போது you can stop doing it. அதுக்கப்புறம் தேவையில்ல அந்த வாட்டர் லெவல் இல்லை. ஸோ ஜென்ரலாக அது வந்து நீங்கள் போய் வந்துட்டு பார்த்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஜென்ரல் ப்ராக்டிஸ் பிட்வீன் 10 to 4 அப்படின்றது ஓகே. 10 to 4, மார்னிங் 10 to evening 4. Evening 4 every half an hour, 1 or 2 minutes. ஓகே சார். அண்ட் விட்டமின் சப்ளிமெண்ட் சொன்னீங்களா? ஆமாம் மேடம். அதுக்கு ஏதாவது கமர்ஷியல் ப்ராடக்ட், பெஸ்ட் கமர்ஷியல் ப்ராடக்ட் இருக்குங்களா? பெஸ்ட் கமர்ஷியல் ப்ராடக்ட் அப்படின்னா நிறைய இருக்கு மேடம். ரைட்டுங்களா? ஸோ ஈவன் உங்க கோஆபரேட்டிவ் யாரு, நீங்க ஃபார்மிங் இருக்கீங்களா மேடம், இல்ல கோஆபரேட்டிவ் டெய்ரி சேர்த்துக்கீங்களா? ஃபார்ம் தான், டெய்ரி ஃபார்ம். ஓகே. எனி medical shop can help you. Being from Kemin, I can support maybe organizers reach பண்ணலாம், இல்ல Kemin website நீங்க reach பண்ணலாம். chromium liquid ஆகட்டும் இல்ல multi-traceable ஆகட்டும், you can get information over there. ரைட்டுங்களா? நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே சார், இன்னொரு கொஸ்டின் எனக்கு. இப்ப இந்த ஃபாகர்ஸ் யூஸ் பண்றதுனால ஹியூமிடிட்டி ப்ராப்ளம் வருமா? ஏன்னா நான் இப்போ ஃபார்ம் வந்து சீ சைட்ல இருக்கிறது, இந்த நெக்ஸ்ட் டு த கோஸ்ட் இருக்கனால ஹியூமிடிட்டி ப்ராப்ளம் வரதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? சார் ஃபாகர் மட்டுமே நம்ம பண்ணல, ஃபாகர் பிளஸ் வென்டிலேஷன் ரெண்டும் பண்ணலாம். ஃபாகர் மட்டும் பண்ண ரைட். ஃபாகர் மட்டும் ஏன்னா நார்மலா சீ சைட்ஸ்ல வந்து our farm is just 1.5 kilometers from the sea. So normally இந்த ஃபாகர்ஸ் போகும்போது ஹியூமிடிட்டி ஹெவியா இன்க்ரீஸ் ஆகுமான்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. இல்ல ஃபாகர் பிளஸ் ஃபேன் சார், வென்டிலேஷன் கூட நீங்க நிறைய இடத்துல இப்போ ஓப்பன் கல்யாண மண்டபம் அந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, க்ளோஸ்டு மண்டபம் இல்லாம கொஞ்சம் இப்பெல்லாம் பேர் என்ன பஃபே சிஸ்டம் போட்டு ஓப்பன் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா ஃபேன்லேயே வந்து இந்த சென்டர்ல ஒரு பைப் சர்க்கிள் இருக்கும். இந்த சர்க்கிள்ஸ்ல வந்து நீங்க பாத்துருப்பீங்க நிறைய ஃபார்ம்ஸ்ல வந்து. என்னோட வில்லேஜ் பக்கம்லாம் வந்து ஃபார்மரே வந்து அந்த ஸ்டாண்ட் ஃபேனை வாங்கி ஒயர் பைப் அடிச்சு அதுல ஓட்ட போட்டு ஃபாகர் ரெடி பண்ணாங்க மாட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வென்டிலேஷனோட பண்ணும்போது ஹியூமிடிட்டி சேலஞ்ச் ஆகாது. ஓகே, தேங்க்யூ.
Thank you, sir. Thank you, sir. It's a very wonderful session. Next, let me invite our secretary to propose vote of thanks. Including to all. I paid immense in delivering the vote of thanks. கோடை காலங்களில் கறவை மாடு பராமரிப்பு மற்றும் பால் உற்பத்தி என்ற தலைப்பில் டாக்டர் எஸ் சந்திரசேகர், மேனேஜர் மார்க்கெட்டிங் விமன் இண்டஸ்ட்ரி சவுத் ஏசியா பிரைவேட் லிமிடெட், மிகவும் அருமையாக நல்ல பயனுள்ள பல தகவல்கள் ஜீரோ கோடிங் சிஸ்டம் அண்ட் க்ரோம் 1260 நாள்ல மில்க் வந்து 1 to 1.8 நல்ல பல அதிக தகவல்கள் கொடுத்து மிக்க நன்றி. I thank to Sri Selvakumar, Chemical Industry, for coordinating between us. I thank Mr. C.P. Charles sir, எங்களுடைய செயல்பாடுகளுக்கு மிகவும் உறுதுணையாகவும் பல நல்ல ஆலோசனைகளையும் வழங்கி வரும் சார்லஸ் தென்மண்டல இந்திய பாசன தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துள்ளேன். Thank my executive team members who are all supporting to bring this in a successful one. I thank all members, veterinarian students, farmers who are all being with us for this program.